நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை காமனாக இருக்குது. இது டீனேஜர்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது என்னென்னா பேட் பிரெத், வாய் துர்நாற்றம். இந்த வாய் துர்நாற்றத்துக்கு என்ன காரணம், அதை நம்ம எப்படி போக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. வாய் துர்நாற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு. யாருக்கெல்லாம் வயிறு சரியாக இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் இருக்கும். அதிகமாக எச்சில் துப்புறவங்களுக்கு இந்த வாய் துர்நாற்றம் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகமாக எச்சில் துப்பும் பொழுது வாயில் இருக்கிற pH அளவு கம்மியாகிறதுனால வாய் துர்நாற்றம் வரும். ஸ்டொமக் அல்சர்ஸ் இருக்கவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். நீங்கள் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் நிறைய கேப்பை விட்டு சாப்பிடும்பொழுது வாய் துர்நாற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் சைனசைட்டிஸ், இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய் துர்நாற்றம் வரும். அது எப்படின்னா சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுலேருந்து வடிகிற நீர் உங்கள் தொண்டை வழியாக போகும்பொழுது இந்த வாய் துர்நாற்றம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பற்களிலும் ஈறுகளிலும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது வாய் துர்நாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் வாய் துர்நாற்றம் வர காரணமாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெமெடி எடுத்தீங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் ப்ராப்ளம் ஈஸியாக போக்கிடலாம். நான் சிம்பிளாக சில விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறேன். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது யூ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் பேட் பிரெத். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குங்க. ஏன்னா உங்கள் பற்கள் இடையில இருக்க உணவுப் பொருட்களால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் நிறைய கேப் விடாதீங்க. தண்ணி நல்லா குடிங்க. 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிங்க. சால்ட் வாட்டரில் காகிள் பண்ணுங்க. இதை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். அதே மாதிரி இரவில் கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த வெந்தய தண்ணீரை கொஞ்சம் சூடு பண்ணி வெந்தய டீயாக குடிக்கலாம். இல்லைன்னா க்ரீன் டீ குடிக்கலாம். 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிங்க. அது உங்களுக்கு டீஹைட்ரேஷன்லேருந்து பாதுகாக்கும். அதனால மவுத்தும் ட்ரைனஸ் ஆகாது. உங்களுடைய வாயில் இருக்க pH அளவும் சரியாயிருக்கும். சிட்ரிக் ஆசிட் பழங்கள் சாப்பிடுங்க. அதாவது ஆரஞ்சு, லெமன் போன்ற பழங்களில் இருக்க சிட்ரிக் ஆசிட் உங்கள் மவுத்தில் இருக்க pH லெவலில் மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சலைவாவை செக்ரேட் பண்ண வைக்கும். ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்க அந்த அல்சருக்கான ரெமெடியை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய் துர்நாற்றம் போயிடும். அதே மாதிரி டீ ட்ரீ ஆயிலை உங்கள் டூத் பேஸ்டோட ஒரு ட்ராப் சேர்த்து காலையும் இரவும் பல்லு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மவுத் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். துர்நாற்றத்திலிருந்து விடுபடலாம். டீ ட்ரீ ஆயில் எல்லா அரோமா ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான டீ ட்ரீ ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. புதினா, துளசி போன்ற இலைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மெல்லும் பொழுது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உப்பு தண்ணியில் வெதுவெதுப்பான உப்பு தண்ணியில் வாயில் கொப்பளிக்கும் பொழுது உங்களுக்கு வாய் துர்நாற்றத்தை வந்து விடுபடலாம். சைனசைட்டிஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க நேத்தி பாட் யூஸ் பண்ணலாம். இந்த நேத்தி பாட் எல்லா ஆயுர்வேதிக் அண்ட் நேச்சுரோபதிக் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் உப்பு போட்டுட்டு அந்த நேத்தி பாட் யூஸ் பண்ணி உங்களுடைய நாஸ்ட்ரில்ஸை க்ளீன் பண்ணும்பொழுது அந்த சைனசைட்டிஸ்லேருந்து நீங்கள் விடுபடலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க தினமும் 2-3 ஃபிக்ஸ், அத்திப்பழம் இல்லைன்னா பிளாக் ரேசின்ஸ் அதை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை எழுந்திரிச்சு ரெகுலராக சாப்பிடுங்க. அப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஹோம் ரெமெடிஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உங்களால் யூஸ் பண்ண முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீட் யூ வித் another interesting episode. Till then, it's bye from Fog Health Bites.